ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லாரும் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான, அதே சமயத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தி சாலட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல அகலமான கிளறி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா காய்கறி வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்துட்டு இது எல்லாமே போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து சாலடு ட்ரெஸ்ஸிங். அதாவது சாலடை வந்து கோட்டிங் மாதிரி இருக்கும். சாலடில் காய்கறிகள்லாம் போட்டு இந்த கோட்டிங்கோடு அப்படியே கலந்து கொடுத்துக்கிறப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எண்ணெயெல்லாம் போட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வந்து வேக வச்சுருக்கிற, சும்மா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற ப்ரக்கோலி, அதுக்கப்புறமா வந்து கேரட்டு துருவி எடுத்துருக்கிறேன். கேரட் வேக வைக்கல. கூடவே வந்து ஒரு கப்பு அளவுக்கு ஒரு 50 கிராம்ஸ் அளவு இருக்கும் காராமணியையும் வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பரங்கி விதைகள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக நட்ஸு, வால்நட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அதையும் 2-3 அப்படியே வெட்டி பொடியாக அப்படியே நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கணும். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடித்தோம் இல்லையா, அது கூடவே எலுமிச்சம்பழம் ஜூஸ் வேணாலும் கலந்து நம்ம அடிச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பட் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து எனக்கு ஒத்துக்காது, அப்படிங்க பச்சையாக குடிக்கிறப்போ அது த்ரோட்டை இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நல்லா எல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும், ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் வந்து ஹங்கர்ட் மாதிரி தயிரை வந்து கொஞ்சம் வடிச்சிட்டு நல்லா திக்காக இருக்கிற தயிரையும் அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சாலடு. இந்த ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாலட் ரெசிபினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடணுமோ அது எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாலட் சாப்பிட்றப்போ இதுலேருந்து நமக்கு கிடைச்சிடும். கண்களுக்கு நல்லது, கேன்சர் வராமல் நமக்கு தடுக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த சாலடில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அட்லீஸ்ட் மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டின்னருக்கு இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம உடலில் எந்தவித டிசீஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாலட் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ப்ரக்கோலி தான் யூஸ் பண்ணணும், இல்லை காலிஃப்ளவர், எந்த காய்கறி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பாய்.